இந்த 4 பேர் நாலு நாசமா போகல. ஹே டியூட்ஸ், ஐ எம் சசி. ஆக்சுவலா நானும் எல்லார் மாதிரியும் அதாகிறேன் இதாகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் எதுன்னு இப்ப வரைக்கும் புரியல. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு மூவி டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்கிரீன் பிளே எழுதி ஷெடியூல் பண்ணோம். அந்த மூவியோட பேரு கபாலவாசன். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அது நல்ல படம் தான். மூவி எடுத்து ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணலாங்கிறக்குள்ள அக்கா வந்துட்டாங்கன்னு மாமா வந்து போட்டாரு லாக்டவுன். நான் அக்கான்னு சொன்னது கொரோனா. ஸோ நாங்க இங்க படத்தை எடுத்து அப்லோட் பண்றது அதுவும் முடிஞ்சு. ஸோ வி ஆர் பிளான் டு ஸ்டார்ட் அ கான்டென்ட் கிரியேஷன் அண்ட் ஒரு சின்னதா ஒரு ஸ்டார்ட் அப்பும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்தோம். பட் அதுவும் முடியல. இப்ப எந்த அக்காடா வந்தாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப வந்தது அக்கா இல்ல, 4 ஆன்டி சொன்னாங்க. வந்துட்டு அப்படின்றுச்சு. இந்த 4 பேர்னு ஊருக்குள்ள இருப்பாங்கல்ல, அது இவங்க தான். இந்த 4 பேர் 4 நாசமா போனதுல நானும் ஒருத்தன். அதுக்கப்புறம் தான் இந்த மரம் அடிக்கு புரிய வந்துச்சு, போடுறவன் போட்டுட்டு தான் இருப்பான், பண்றவன் பண்ணிட்டு தான் இருப்பான் அப்படின்னு. வேடிக்கை பாக்குறவன நினைச்சு வேதனைப்பட்டு ஆல்ரெடி 5 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். இனியும் வேஸ்ட் பண்ண தயாரா இல்ல. ஸோ தொடங்கலாம். சரி, என்னதான்டா ஆக போற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை வந்துட்டு நான் நாளைக்கு சொல்றேன். பை. வெயிட். என்ன மாதிரி அப்ப தொடங்கலாம் இப்ப தொடங்கலாம் நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கே தொடங்கிருங்க. ஏன்னா அக்காவாவது மாமாவாவது இறங்கி குத்து.